எந்த விசையோட வருதோ அந்த விசையோட நேராக போயிட்டே இருக்கும். கதவுலையோ செவுருலையோ கூட வந்து போய் படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சிறுநீர் கழிக்கின்றோம். அந்த வந்து நமது உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் கிராவிட்டினால் வந்து நம்ம கீழே வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து விழும். அங்கே அது அப்படி வராது. ஏன்னா அந்த கிராவிட்டி இல்லாதனால எந்த விசையோட வருதோ அந்த விசையோட நேராக போயிட்டே இருக்கும். ஸோ அது நேராக எதிரில் இருக்கக்கூடிய கதவுலையோ செவுருலையோ கூட வந்து போய் படும். ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது வந்து வேக்யூம் சக்கர் மாதிரி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க. ஒரு டியூப் அதை வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல வைத்து சிறுநீர் கழிக்கணும் கரெக்டாக. அதில் அது வந்து அது உறிஞ்சி இழுத்துரும். ஸோ அது வழியாக தான் வச்சுருக்கணும். ஸோ சுற்றிலும் வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. செதறினால் வந்து அது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஏராளமான டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் அங்கே இருக்கும். சொல்லலாம் வச்சுருப்பாங்க. அதே போல் வந்து மலம் கழிப்பதற்கும் அதே போன்று தான். சின்னதாக தான் இருக்கும் டாய்லெட் எல்லாமே, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. அதில் தான் வந்து அவங்க கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கே டாக்டர் கிடையாது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தேர்ஸ் நோ டாக்டர். பட் இவங்க எல்லா அட்வைஸும் இங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. போகிறவங்களுக்கு மினிமம் மெடிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சியில் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க.